சந்திரன் என்று பெயர் வைத்து பள்ளி படிப்பெல்லாம் நன்றாக படித்து முடித்து விட்டான். வில்வித்தை, மயில்வித்தம், யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், இப்படி பல பயிற்சிகளும் ஆனால் அதே நேரத்தில் அவனுக்கு மணிமகளிடம் ஜூடிவிட்டு நான் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவன் கிருபையால் எனக்கு திருமணம் வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். தெய்வ பற்றி ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டியதுதான். அதே வாழ்க்கையாகாது. இல்லறமிடில் நல்லறம் அல்ல என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். தவிர இவன் இந்த சத்தியவரி நாட்டில் திருமணம் ஆன பிறகுதான் இந்த அரிய சனத்தில் அமர்ந்து ஆட்சி வீரம் செய்ய முடியும். அன்று முதல் இன்று வரையும் தொன்று தொட்டு வரும் பழக்கம். அதே நேரத்தில் மாதத்தில் 2 தடவை நானும் அமைச்சரும் மார்வேடம் தரித்து நாட்டு குடிமகனாக சென்று நகர சோதனை முடித்து வருவோம். இன்று அரசு காரியம் அதிகமாக இருந்ததினால் அமைச்சர் மட்டும் நகர சோதனைக்காக சென்றிருக்கிறார். அவர் வருகையை நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். எனக்காக அன்பு அவர்கள் 20 ரூபா அன்பளிப்பு கொடுத்து எங்கள் குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அமைச்சரே, வர வேண்டும் வர வேண்டும். தங்களுடைய வருகை நல்வரவாகட்டும். மாதத்தில் 2 தடவை இந்த சத்தியபுரி நாட்டை நகர சோதனை முடித்து வருவோம். இன்று தாங்கள் மட்டும் நகர சோதனைக்காக சென்று இப்பொழுது வந்திருக்கிறேன். தங்களிடமிருந்து சில விஷயங்கள் நான் அறிய வேண்டும் என்று எண்ணுகிறேன். ஏராளமாக கேளுங்கள், தாராளமாக பதில் சொல்லி. அமைச்சரே, நிலவில்லா வானம் நிலவிலகு பெறுவதில்லை, நீரில்லா குளம் நிறைவினை தருவதில்லை, திலகமடா நெற்றி திருவடிவம் காண்பதில்லை, கோவிலில்லா ஊர் பவ்யம் பெறுவதில்லை, நல்ல அரசன் இல்லா நாடு நற்பயனை கண்டதில்லை என்று சொல்வார்கள். அதன் பிரகாரம் இந்த சத்தியபுரி நாட்டில் வாழும் அனைத்து மக்களும் ஒரு தாய் பெற்ற மக்களாக வாழ்ந்து வருகிறார்களா, இல்லை அவர்களிடத்தில் ஏதாவது இனப்பற்று தெரிந்து வந்தீர்களா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை மன்னா. எல்லோரும் ஒன்றாக இணைந்து நலமாக வாழ்ந்து வருகிறார்கள். அப்படியா? மிக்க மகிழ்ச்சி அமைச்சரே. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று மக்கள் ஒன்றுபட்டு வாழ்ந்து விட்டால் தான் ஒரு நாடு சிறப்பாக இருக்கும். உண்மைதான் அமைச்சரே. தெவிட்டா அமுதமாய், செவிக்கிணைய வாசகமாய், அழகில் ஒரு சிகரமாய், அன்பில் ஒரு பொக்கிஷமாய், இப்படி அறம் என்று சொல்லப்பட்ட அன்னதானம், சொர்ணதானம், கோதானம், பூதானம், வஸ்திரானம், கன்னியதானம், இப்படி 32 தானங்களில் சிறந்தது ஒரு மனிதனுக்கு நிதானம். அந்த நிதானம் தவறாமல் நம் சத்தியபுரி நாட்டில் எத்தனை தெய்வ ஆலயங்கள் இருக்கிறதோ அத்தனை ஆலயங்களிலும் 6 கால பூஜை நடந்து வருகிறதா? நமது நாட்டின் குலதெய்வமாக விளங்கக்கூடிய காளிதேவியின் ஆரதான பூஜைகள் எப்படி நடந்து வருகிறது? எல்லாமே நலமாக நடந்து வருகின்றது. 6 கால பூஜையும் அமோகமாக வளர்ந்து வருகிறது. அப்படியா? தெய்வ திருப்பணியில் எவ்வித குறைபாடுகளும் நலமாக இருக்கிறது. அமைச்சரே, ஏனென்றால் தெய்வ வழிபாடு நல்ல முறையில் இருந்தால் தான் மக்கள் சுபிட்சமாக இருக்க முடியும். உண்மைதான். ஏனென்றால் தெய்வ வழிபாடு இல்லை என்றால் அங்கு என்ன இருக்கும்? பேய்கள் தான் வந்து குடியிருக்கும். உண்மைதான். பேய்கள் குடியிருந்தால் மக்கள் குடியிருக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. அமைச்சரே, இந்த சத்தியபுரி நாட்டை முழுமையாக நகர சோதனை முடித்து வந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக எல்லா மக்களும் நலமாக வாழ்கின்றார்கள். எங்கு பார்த்தாலும் மன்னருடைய ஆட்சி மிக பிரமாதமாக இருக்கிறது என்று எல்லோரும் வாழ்த்தொலி சொல்லி பாராட்டு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். 6 மைலுக்கு ஒரு நட்சத்திரம், 3 மைலுக்கு ஒரு தனிப்பந்தல் முறைப்படி ஏற்படுத்தி கொடுத்து சரியாக நடக்கின்றது. அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. அறம் காத்து குலம் காத்து விப்புலவர் நலம் காத்து நிலம் காத்து நிதா காத்து நிகழ்வுள்ளவர் மரம் காத்து குணம் காத்து குடிகளை காத்து வருகிறோம். அப்படி இருக்கும் சமயத்தில் நமது விவசாயிகள் இட்டம் எல்லாமே எல்லாம் செழிப்புடன் இருக்கிறதா, இல்லை எங்காவது பருவமழை பொய்த்த காரணத்தினால் விவசாயிகள் எல்லாம் விவசாயிகளாக இருக்கிறார்களா என்ன? காலை எழுந்தவுடன் அவரவர் கழனிக்கு சென்று விவசாயத்தை நல்லபடியாக பார்த்து வருகிறார்கள். ஆங்காங்கே விவசாயம் சீரும் செழிப்புமாக இருக்கிறது. அப்படியா? மிக்க மகிழ்ச்சியாக. ஏனென்றால்
விவசாயிதான் நாட்டின் முதுகெலும். உண்மைதான். அவர்கள் சேற்றிலே கால் வைத்தான் தான் நாம் அது போல மன்னர்கள் எல்லாம் சோற்றிலே கை வைக்க முடியும். அதனால் தான் கேட்டேன். அது மட்டுமல்ல அமைச்சரே, எனது மகன் சுமேக சந்திரன் இந்த நாட்டின் இளவரசன் என்று பார்க்காமல் அவனுக்கு மணிமகுடம் சூடிவிட்டு நானும் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அப்படியா? ஆனால் அவன் திருமணமே வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறானே. ஓ, இது வேற இருக்கின்றதா? ஆமாம், ஏன் மன்னா, நான் தான் கேட்கின்றேன், அவருக்கு திருமணத்தின் மீது ஏன் பற்று இல்லை? திருமணத்தின் மேல் ஏன் பற்று இல்லை என்று எனக்கு தெரியாது. ஆண்டவனுடைய அனுதினமும் நினைத்துக் கொண்டிருக்கிறான் பள்ளி படிப்பு முடித்துவிட்டு. தெய்வத்தை ஆனால் அதே சமயத்தில் விளையாட்டு பிள்ளையாக சாரத பிரியனாகவும் இருக்கிறான். அந்த புறத்தில் விளையாடி கொண்டிருக்கிறான். அதுதான் காரணமாக இருக்கும். அமைச்சரே, பக்குவமாக அவரிடத்தில் இருவரும் உரையாடி திருமணத்திற்கு எப்படியாவது சம்மதம் வைக்க வேண்டும். கவலைப்படாது. எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் திருமணம் என்று நினைத்து விட்டால் அதற்கு சம்மதம் நிச்சயமாக சொல்லி விடுவார்கள். ஆனால் இவன் சொல்ல மாட்டேங்கிறானே, திருமணம் வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏன் அப்படி? நீங்க சொல்ல அமைச்சரே, தந்தை அழைத்ததாக அழைத்து வாருங்கள் எனது மகனை. இப்பொழுதே மன்னா. அப்படி வாருங்கள்.
எல்லாம் வல்ல இறைவன் பொற்பாதமும் வாழ்க, 7 லோகங்களும் வாழ்க, மணிமணி தேவர்கள் அனைவரும் வாழ்க. வாழ்க தமிழ், வாழ்க தமிழ் குலம். ஆறுமுகம் 12 கைகளும் அலங்கார ஆபரணங்கள் நிறைந்த மாறும் திருநீர் முனைந்த மெய்யோடு அரோகரா என்ற நாமத்தில் வருகின்ற அடியார்களுக்கெல்லாம் அருள் பிடித்து வருகின்ற கந்தா, கடம்பா, கதிர்வேலா, சண்முகா, சரவணபவா, இந்த நேரத்தில் நான் வணங்குகிறேன். எங்கள் நாடு நாட்டு மக்களும் சுபிட்சமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் தென்பழனி குன்றத்திலே தென்றல் வரும் மன்றத்திலே தென்பழனி குன்றத்திலே தென்றல் வரும் மன்றத்திலே நீர்வளம், நிலவளம், படைவளம், குடிவளம் போன்ற அம்சங்கள் எல்லாம் பொருந்திய நாடு சிறந்த பொன்னாடு என்று போற்றப்பட்ட சத்தியபுரி நாடு. சத்தியபுரி நாடு, சத்தியபுரி நாடு. சத்தியம் தவறாமல் உத்தமனாக, நீதியாக, நேர்மையாக என் தந்தை சாரகஸ்த மன்னனாகிய என் தாய் அன்னத்துசை மனமுடித்து இனிய ஆண்டு வந்தார். அவர்களுக்கு மகனாக பிறந்த என்னை சித்திர பௌர்ணமி என்று பிறந்த காரணத்தினால் சுவேலி சந்திரன் என்று பெயரிட்டார். பெயர் சுற்றி விழா ஏற்பாடு செய்தார். அன்பும் அருணும் உழைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அனுபவித்து அன்போடு வளர்த்தார், பாலூட்டி வளர்த்தார், சீராட்டி வளர்த்தார். இளம் வயதிலே தாயில குறை தீர்ப்பதற்காக காளியினுடைய அருளால் காளிதேவியுடைய ஆலயத்திலே என்னை அனுதினம் அணியிக் கொண்டு இருக்க வேண்டும் என்று தந்தை கட்டளையிட்டார். அதற்காக என் குலக்கடவுள் காளியை வணங்கிக் கொண்டே இருக்கின்றேன். சதா சர்வ காலம் வணங்கிக் கொண்டே இருக்கின்றேன். ஏன் தெரியுமா? நாட்டு மக்கள் சுபிட்சமாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும். அவர்கள் கேட்கின்ற வரங்கள் அனைத்தையும் கொடுத்தல் வேண்டும். அதற்காக மரகத பதுமையும் வைரத்தில் தோய்ந்த மனமே
அறியாதனோ கூந்தலுக்கு கவி வேண்டுமா தலங்களுக்கு கவி வேண்டுமா என்னதான் இருந்தாலும் ஆலயத்தில் சென்று ஆலய வழிபாட்டில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக பண்பாடு, பழக்க வழக்கம், கலாச்சாரம் அனைத்தும் இன்னும் பல குடும்ப விஷயங்கள் அனைத்தும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பாடநூல்களை படித்தேன், பள்ளி படிப்பை முடித்தேன். அது மட்டுமா, இளம் வயது முதற்கொண்டே யானை படை, குதிரை படை, ஒட்டகப்படை, காலாட்படை என்று எல்லாம் சொல்லப்பட்ட பலதரப்பட்ட போர் பயிற்சிகள் அனைத்திலும் பயிற்சி பெற்று வெற்றி வீரராக, சிறந்த வீரராக திகழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இருந்த போதிலும் என் தந்தையை பார்க்க வேண்டும் என்றால் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்தவள் தாய், பேணி வளர்த்தவள் தாய், பாலூட்டி சீராட்டி வளர்த்தவள் தாய், தன் மகன் சிறந்த அறிவாளி என்று போல வேண்டும் என்று மனதிலே இளவரசே, பாருங்க அமைச்சரே, என்ன அவசரம்? உங்கள் தந்தை உங்களை பார்க்க வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கிறார். தந்தை என்னை காண வேண்டும்? ஆமாம், நானும் தந்தையை காண வேண்டும் என்று நான் ஆசையாக இருந்தேன். அப்படியா? இப்பொழுது தந்தையை பல்லாண்டு காலம் சிறப்புமாக வாழ்வாயாக. அப்பா, தங்களின் ஆசீர்வாதம் என்றென்றும் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. சுமேகச்சந்திரா, அப்பா, நான் உனக்கு முடிசூட்டு விழா நடத்திவிட்டு ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அப்பா, எனக்கு முடிசூட்டி விழா நமது குல ஆச்சாரப்படி, அதாவது அரியணையில் ஏற வேண்டும் என்றால் மாலை சுட்டு மகளாபிஷேகம் பண்ண வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். தற்சமயம் எனக்கு வேண்டாம் அப்பா. இன்னும் நான் தெரிந்து கொள்ள வேண்டிய உலக விஷயங்கள் எவ்வளவோ இருக்கும். அதாவது குடும்ப விஷயங்கள், உலக விஷயங்கள், பண்பாடு, பழக்க வழக்கம், கலாச்சாரம் அனைத்திலும் நான் சிறந்தவனாக வர வேண்டும். எனக்கு இப்பொழுது திருமணம் முடிச்சு, சுமேகச்சந்திரா, அது எனக்கு தடையாகத்தான் இருக்கும். தாயை சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தந்தை எதற்காக புத்தி புகட்டிக் கொண்டிருக்கிறார் என்று நீ நன்றாக அறிந்து கொள்வாய். அப்பா, சுமேகச்சந்திரா, இல்லறம் விடையில் நல்லறம் அல்ல என்றுதான் சொல்லி இருக்கிறார்கள். என்னப்பா? என்னவா? திருமணம் செய்தால் தான் அவன் சம்சாரி, திருமணம் செய்யவில்லை என்றால் வாழாவிட்டு என்று பெயர் எடுக்க போகிறாயா? அது பெண்களுக்கு தான் அந்த வார்த்தை. என் ஆண்களுக்கு எப்பொழுது அந்த வார்த்தை வராதப்பா. ஆண்கள் ஆண்களாகவே இருப்பார்கள் என்று நினைக்கிறாயா? ஏன் இதில் என்ன சந்தேகம்? இன்னும் பல பயிற்சிகள் பெற வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் வில்வித்தை, மல்யுத்தம், யானையேற்றம், குதிரையேற்றம், ஒட்டகம், இப்படி பல பயிற்சிகளில் வெற்றி வீரனாக சேர்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்க ஒரு சத்திரிய வம்சத்தில் பிறந்த அத்தனையும் உனக்கு அம்சமாக இருக்கிறது. ஆனால் அன்று முதல் இன்று வரையும் தொன்று தொட்டு வரும் பழக்கம், திருமணம் செய்த பிறகுதான் இந்த ஆசனத்தில் அமர்ந்து முடிசூட முடியும். அதனால் தான் முதல் திருமணத்திற்கு சம்மதம் என்று சொல். வேண்டாம் அப்பா, வேண்டாம். நான் எடுத்துக்கொண்ட காரியங்களை வெற்றி பெற வேண்டும் என்றால் கல்யாணம் ஒரு காலத்தை
தடையாகத்தான் இருக்கும். நான் சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு ஒரு தடையாகத்தான் இருக்கும். சுமேகச்சந்திரா, ஓரெட்டில் ஆடாத ஆட்டமும், ஈரெட்டில் பயிலாத கல்வியும், மூவெட்டில் நடவாத திருமணமும், நாலெட்டில் பெறாத பிள்ளையும், ஐந்தெட்டில் சுற்றாத நாடும், ஆறெட்டில் கிடைக்காத சுகமும், ஏழெட்டில் தேடாத செல்வமும், எட்டெட்டில் சாகாத மனிதனாக இருந்தால் அவனுக்கு மனிதனாக பிறந்ததற்கு அர்த்தமில்லை என்று சொல்வார். அதற்கு மேல் வயது கூடிக்கொண்டிருக்கும் போது இன்னும் சாகாம இருக்கிறானே இந்த கிழவன் என்று தான் சொல்வார்கள். அப்பா, எனக்கு குடும்ப பக்கம் இன்னும் வரவில்லை. அதோடு மட்டுமில்லாமல் வெம்புவாள் விழுவாள் பொய்யே, மேல் விழுந்து அழுவாள் பொய்யே, தாம்பூலம் திம்பால் பொய்யே, தாவி அணைவாள் பொய்யே என்று சொல்லி பெண்கள் ஒரு காலச்சரி எனக்கு வேண்டாம். சுமேகச்சந்திரா, இந்நாட்டு மன்னன் என்ற முறையில் முறையிடுகிறீர்கள். நீ திருமணம் செய்துதானாக வேண்டும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். திருமணம் செய்ய முடியாது 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 முடியாதா? அமைச்சரே, ஆபத்துக்கு உதவா பிள்ளையும், அருமசி நிற்காத அன்னமும், தாக வெப்பநிலை நிற்காத தண்ணியும், வரவறியாத பெண்ணிலும் இருந்து பிரயோஜனமே இல்லை. இவை எப்பொழுது திருமணத்திற்கு சம்மதம் என்று சொல்கிறாரோ அதுவரையும் காராசிலையில் வைத்து போட்டுங்க. அன்ன ஆகாரம் எதுவும் கொடுக்க கூடாது. இப்படி பிடிவாதமா இருந்தா எப்படிங்க? அதாவது வம்சம் வளர வேண்டும். அப்படி என்றால் உங்களுக்கு ஒரு திருமணம் முடித்து உங்களுக்கு ஒரு குழந்தை வந்தால்தானே இந்த வம்சம் வளரும். அதைத்தானே தந்தையும் சொல்லியிருந்தார். ஆயா, தந்தை சொல்லி தட்டக்கூடாது இளவரசே. அமைச்சரே, எனக்கு உற்ற தோழனாக ஆரிய நண்பனாக என் அருகிலேயே இருக்கின்றீர்கள். அப்படி இருக்கும் பொழுது நான் உடலால் வேறுபட்டாலும் கூட உள்ளத்தால் ஒன்றுபட்டவன். உண்மைதான். பொழுது அப்பாவிடத்திலே சற்று நிதானமாக எடுத்து கூறியிருக்கலாம் என்று நினைத்தேன். தாங்களும் சேர்ந்து மனம் முடித்து வைக்க வேண்டும் என்று என்னை சிறையிலே அழைத்து விட்டீர்கள். அதுவும் காராக்கிரகத்தை குத்தி வைத்து விட்டீர்கள். அதாவது பெற்ற பிள்ளை நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தந்தை இவ்வளவு தூரம் கோபப்படுகின்றார். நீங்கள் மட்டும் திருமணத்துக்கு சம்மதம் என்று ஒரு சொல்லு சொல்லு. இப்பொழுது வேண்டாம் அமைச்சரே, வேண்டாம். திரும்பவே எனக்கு வேண்டாம். சரி. சிறையில் அழைத்து விடுங்கள். அதாவது இளவரசர் திருமணத்துக்கு சம்மதம் என்று சொல்லிவிட்டால் தீர்ந்து போய்விட்டது. மந்திரியார் இளவரசர், நான் சொல்வதை கேளுங்க. அப்பாவுக்கு நீங்கள் மந்திரி, அப்பா எனக்கு முடிச்சுட்டு விட்டார். அப்பாவுக்கு பிறகு எனக்கு யார் மந்திரியாக வருவார்? நான் தான் இருப்பேன். நீங்க தானே மந்திரியாக வருவீங்க. ஆமாம். உங்களுக்கு அந்த மந்திரி பதவி வேண்டுமா வேண்டாமா? நம்மளால பதவி இல்லாம இருக்க முடியாது. சரி சரி, தாங்கள் சொன்னபடியே காலந்தோறும் தொட்டு தொட்டு எனக்கே நீங்கள் மந்திரியாக இருக்க வேண்டும் அல்லவா? அதற்காக எனக்கு எப்படியாவது சிறையில் இருந்து வெளியில் செய்து விடுங்க. இதோ இப்பொழுது கொசுக்கள் கடித்து விட்டன. மூட்டை பூச்சி கடித்து கொண்டு இவ்வளவு சிரமம் தேவைங்களா? ஐயோ, பாதாசிரியிலே 1 மணி நேரம் 2 மணி நேரம் என்னால் இருக்கவே முடியவில்லை. மற்றவர்கள் பாதாசிரியிலே காலம் காலமாக ஆயுள் தண்டனை கைதிகளும் எப்படி அடைபட்டு கிடப்பார்கள் பார்த்தீங்களா? பாருங்க, நான் ஒரு யோசனை சொல்றேன். என்ன யோசனை? உங்களுக்கு மனசாந்தி சரியில்லை. ஓஹோ, அதனால நம்ம அப்படியே இந்த நந்தவனத்தை சுத்தி வருவோம். உங்க மனம் பக்குவப்படும். அப்படியா? ஆமா. இப்பொழுது பாதா சிறையில இருந்து தந்தைக்கு தெரியாமல் வெளியிலே வந்து விட்டோம். ஆமா. இந்த வெளியிலே வந்த பாதையை வைத்து பார்க்கும் பொழுது தூரத்திலே ஒரு நந்தவனம் தெரிகிறது. அந்த நந்தவனத்துக்கு சென்று விட்டோம் என்றால் இன்னும் சந்தோஷமாக இயற்கை வர்ணனைகளை ரசிக்கலாம். மயில்கள் ஆடுவதும் குயில்கள் பாடுவதும் கண்டு எண்ணற்ற விஷயங்கள் எல்லாம் கண்டு ரசிக்கலாம். பார்க்க பார்க்க பரவ இந்த நந்தவனம் சுற்றி பார்க்கும் பொழுது அதோப்பா தாய்ப்பறவை, அதோப்பா தந்தை பறவை. அந்த தாய்ப்பறவை குஞ்சுக்கு எப்படி இணை கொட்டி கொண்டிருக்கிறது பார்த்தாயா? தாயில்லாமல் நான் இல்லை, தானில்லாமல் பிறந்ததில்லை. எனக்கு ஒரு தாய் இருக்கின்றார், என்னை காக்கின்றார். தாயில்லாமல் நான் இல்லை. Thank you.
அப்படி என்றால் நாம் இப்பொழுது இந்த வனத்தை புறம் சுற்றி வர வேண்டும். இது மட்டுமா? இதை மட்டும் கண்டு ரசித்தால் பத்தாது. பிறகு இன்னும் நந்தனத்துக்கு செல்ல வேண்டும். இன்னும் அதிகம் தொலைவில் செல்ல வேண்டும். அங்குள்ள இயற்கை காட்சியை அனைத்தும் கண்டு ரசிக்க வேண்டும். ஆவட்டி மிளகாய் தென்றல் காட்சி எப்படி வீசுகிறது பார்த்தீர்களா? எப்படி வீசுகிறது? அங்க பாருங்க, அதோ பாருங்க, அதோ பாருங்க. அப்பா, வந்தீர்களே. இங்க பாருங்க. இந்த பறவை இனங்கள் எப்படி நீங்கள் விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. உண்மைதான். வண்டி இனங்களை பார்த்தீர்களா? ஆ. நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இன்னும் சற்று அந்த பக்கமாக சென்று அந்த நந்தவனத்தை அனைத்தும் சுற்றி பார்த்து கண்டு ரசிக்க வேண்டும். பார்க்கலாம். போவோமா? போலாம். போவோமா? புறப்படு. அப்படியா? சகல நலம் தரும் சரஸ்வதியே
காமாட்சிக்கு மகளாக பிறந்து நான் மட்டுமல்ல ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தையும் அவர்களுக்கு பெண்ணா பிறந்த எனக்கு சதாரம் என்று என்னை அழைப்பார்கள். என் தமையன் என் சகோதரன் அடே அப்பா என் மேல உயிரே வச்சிருப்பான். ஆமா ஒரே தம்பி எனக்கு ஒன்னே ஒரு தம்பி ஒரே தம்பி. என் தம்பி என்னை பார்க்காம இருக்கவே மாட்டான். என்னை பார்க்காம என்னை கேட்காம ஒரு நிமிஷம் இருக்க மாட்டான். நான் அழகு